ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம ரேண்டம் தக்லீஃப் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் கழிச்சு ரேண்டம் தக்லீஃப் பார்க்குறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது ஏதோ பொலிட்டிக்கல் வீடியோவோ இல்லை ரீடர்ஸ் தக்லீஃபாவோ இருந்தால் யூடியூபே ரெக்கமெண்ட் பண்ணிடுவோம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு. ஆனால் இந்த வீடியோ நம்ம சப்ஸ்கிரைபர் கிட்ட பெருசாக போய் சேராது. ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை போட்டு வீடியோ பாருங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாமா? நான் உங்க ஜெடி, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தம்பி இருக்கியா? லாரி போயிடுச்சா? போவோமா? தக்லீஃப் மங்களகரமாக பாகிஸ்தான்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். துரிந்தர் படம் ரிலீஸ் ஆனது தான் ஆச்சு. உளவாளிகளை பிடிக்கிறோன்னு சொல்லி பாகிஸ்தானில் இருக்க அத்தனை பிச்சைக்காரங்களையும் துரத்தி வேட்டையாடிட்டு இருக்காங்க. உள்ள வர தெரிஞ்சு இத்தனை வருஷமா பதுங்கி இருந்த உளவாளி இப்ப அங்க இருப்பானா? இதெல்லாம் அந்த உளவாளி பார்த்தா என்ன நினைப்பான்? நான் வீட்டுக்கே போயிட்டா இன்னும் யாரடா தேடிட்டு இருக்கீங்கன்னு நினைக்க மாட்டான். நான் வீட்டுக்கே போயிட்டேன், இன்னும் தனியா பேசிட்டு இருக்கேன். இந்த சம்பவமே என்னடா பாகிஸ்தான் இப்பெல்லாம் பண்றீங்கன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, இப்ப நம்ம பார்க்க போற சம்பவத்தை பார்த்தா பாகிஸ்தான் நினைச்சு நீங்க ரொம்பவே பெருமைப்படுவீங்க. இவர் பேர் தான் ख्वाजा ஆசிஃப். இவர் தான் பாகிஸ்தானோட டிஃபென்ஸ் மினிஸ்டர். இவர் யாருக்காச்சும் உங்களுக்கு இன்னும் ஞாபகம் வரலனா, இவர் தான் இந்தியாவை நாங்க வார்ல தோக்கடிச்சிட்டோம், அதுக்கு ஆதாரம் சோஷியல் மீடியால இருக்கு, எல்லாரும் பாத்துக்கங்கன்னு சொல்லி இன்டர்நேஷனல் மீடியால சொன்னவர். Where's the evidence for that, sir? It's all over the social media, on Indian social media, not on our social media. இவர் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பாகிஸ்தான்ல ஒரு பிஸா ஹட்டோட அவுட்லெட் ஓபன் பண்ணி வச்சாரு, ரிப்பனை கட் பண்ணி. நல்ல பயங்கர கொண்டாட்டத்தோட போய் ஓபன் பண்ணி வச்சாரு, ரிப்பனை கட் பண்ணி. இதுல ஏதாச்சும் உங்களுக்கு தப்பா தெரியுதா? தெரியாது. ஆனா இது பாகிஸ்தான், இதுல நீங்க தப்பா தான் ஏதோ யோசிக்கணும். அப்படி என்ன நடந்ததுன்னா, பாகிஸ்தானோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் ख्वाजा ஆசிஃப் அந்த பிஸா ஹட்டை ஓபன் பண்ணி வச்சுட்டு போன கொஞ்ச நேரத்திலேயே பிஸா ஹட்ல இருந்து ஒரு அபிஷியல் ட்வீட் வருது, டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஓபன் பண்ணி வச்ச அந்த அவுட்லெட் எங்களோடதே கிடையாதுன்னு. அதாவது பாகிஸ்தான் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஓபன் பண்ணி வச்ச அவுட்லெட் ஒரு ஃபேக்கான பொய்யான அவுட்லெட், அதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்லை, எவனோ ஃபேக்கா ஓபன் பண்ணி உங்களை ஏமாத்திட்டான்னு ஒரு ரிப்போர்ட் வருது பிஸா ஹட்ல இருந்து. எப்படி பாகிஸ்தான் டிஃபென்ஸ் மினிஸ்டருக்கே ஒரு நல்வா கொடுத்திருக்கான்ல, பயங்கரமான நாடு தான் பாகிஸ்தான். Pakistan's Defense Minister ख्वाजा आसिफ recently inaugurated what was announced as a new Pizza Hut outlet. Pizza Hut Pakistan says it had absolutely nothing to do with it. It wasn't a franchise, it was a fake. ஜெர்மனி சேர்ந்த ஒரு ஜூல மாமாங்கிற ஒரு 60 வயசான ஒரு சிம்பான்சி உடல்நல குறைவினாலே வயசான காரணத்தினாலே படுக்கையிலே இருந்திருக்கு. அந்த சிம்பான்சி, அந்த சிம்பான்சிக்கு தெரிஞ்சிருக்கு நம்ம சாக போறோம்னு. அதனால அவங்க என்ன கொடுத்தாலும் அது சாப்பிடாம படுக்கையிலே இருந்திருக்கு அந்த சிம்பான்சி. அந்த ஜூல இருக்கவங்களும் சாலிட் ஃபுட்டாவும் லிக்விட் ஃபுட்டாவும் கொடுத்து பார்த்திருக்காங்க. அந்த சிம்பான்சி சாப்பிடவே மறுத்துருச்சு. அதனால எழுந்திருச்சு கூட உட்கார முடியல, அந்த அளவுக்கு அது வீக்கா இருந்திருக்குது. இங்கதான் மிருகங்களுக்கு அஞ்சறிவு தான் நம்ம சொல்றதையும் தாண்டி ஒரு ஆச்சரியம் நடந்தது. அந்த சிம்பான்சியை குழந்தையிலிருந்து பார்த்துக்கிட்ட ஒரு ஜூ கீப்பர் அதை கடைசி ஒரு தடவை பார்த்தலாம்னு சொல்லி அங்க வந்திருக்காரு. கொஞ்ச நேரத்துக்கு யாரும் அந்த சிம்பான்சிக்கு அடையாளம் தெரியல. அடையாளம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஜூ கீப்பர் கொடுத்ததும் நல்லா வாங்கி சாப்பிட்டு படுக்கையிலே இருந்த சிம்பான்சி என்ன பண்ணுச்சு நீங்களே பாருங்க. இப்ப நம்ம ஒரு மனுஷன் உலகத்திலேயே 5 நிமிஷத்துக்குள்ள உலகத்திலே பெரிய துரதிருஷ்டசாலியாவும் அதே 5 நிமிஷத்துல உலகத்திலேயே பெரிய அதிர்ஷ்டசாலியா மாறின சம்பவத்தை பத்தி பார்க்க போறோம். அப்படி என்ன சம்பவம்னா, 2019 இட்டாலியில் இருக்க மான்சா ரேஸ் ட்ராக்ல ஒரு போர்ஸ் டிரைவர் டர்னிங் திரும்பறத தப்பா கெஸ் பண்ணி பகானி ஹுயாரா பிசி கார்ல கொண்டு போய் மோதிடுவாரு. 2 காருமே டேமேஜ் ஆயிரும். அந்த பகானி காரோட அந்த டைமோட விலையே கிட்டத்தட்ட 30 கோடி ரூபாய் கிட்ட. பகானி கார் தான் மோதிட்டோன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் மனுஷன் இறங்கி அழுக ஆரம்பிச்சிருவாரு. இது வரைக்கும் அவரோட துரதிருஷ்டமான நேரம். இதுக்கப்புறம் அவரோட நல்ல நேரம். இதுக்கப்புறம் என்னடா நல்ல நேரம் வந்திருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, இவர் கொண்டு போய் ஒரு பகானி கார்ல அடிச்சார்ல, அந்த காரோட ஓனர் இறங்கி வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது காருக்குள்ள இருந்தது கிறிஸ்டோபர் பகானின்னு. பகானி கார் கம்பெனி ஓனரோட பையன் கிறிஸ்டோபர் பகானி தான் உள்ள இருந்திருக்காரு. மனுஷன் அப்படியே பொறுமையா வெளியே எஞ்சி நம்ம ஆளுகிட்ட நடந்து வந்து, கோவப்படாம கவலைப்படாதப்பா, என் காரி உன் காரி நானே ரெடி பண்ணி தந்துறேன்னு சொல்லியிருக்காரு. எப்படி இதை கேட்டதுக்கு அப்புறம் இவன் தான்ப்பா உலகத்தில் அதிர்ஷ்டசாலின்னு தோணுது இல்ல?
எல்லாருமே ஃபைட் கிளப் படம் பார்த்துருப்பீங்க, பார்க்காதவங்க பார்த்துருங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் கல்ட் மூவின்னு சொல்லலாம், ஒரு பவுண்டரி லைன் கூட சொல்லலாம். ஒரு கல்ட் ஃபில்ம்னா இப்படி தான் இருக்கணும்னு. First rule of Fight Club is you do not talk about Fight Club. The second rule of Fight Club is you do not talk about Fight Club. ஆனா இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ்ல அவங்க எதிர்பார்த்த கலெக்ஷன் வரல. ஆஸ்கருக்கு ஒரே ஒரு நாமினி ஆயிருந்தாலும் அதுவும் கிடைக்கல. நிறைய முக்கியமான அவார்ட்ஸ் இந்த படத்துக்கு கிடைக்கல. அந்த டைம்ல 1999ல நிறைய நெகட்டிவ் சொல்லலாம். இந்த மாதிரி நெகட்டிவாவே இந்த படத்துக்கு நடந்தது. இவ்வளவு நல்ல படம் இத்தனை ஆப்பு வாங்கினதுக்கு ஒரே ஒரு காரணம், அந்த டைம்ல இருந்த ரிவ்யூவர்ஸ் இந்த படத்தை மொக்க படம், டேஞ்சரான படம், சொசைட்டிக்கு தேவையில்லாத படம் சொல்லி அம்புட்டு நெகட்டிவையும் ஒரே படத்துல கொட்டி இந்த படத்தை ஒண்ணுமே இல்லாத அளவுக்கு பண்ணிட்டாங்க. இப்பெல்லாம் பண்ணி நெருப்புல இலையலி போட்டு நெருப்பு அணைக்க முடியுமா என்ன? இவங்கனால இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ் ரீதியா அவார்டு ரீதியாகவும் பாதிக்கப்பட்டது. அது என்ன உண்மைதான். ஆனா இந்த படம் மக்களுக்கு ரீச் ஆகி சிடிஸ் மூலமா பயங்கரமா வித்து பயங்கர ப்ராஃபிட் பண்ணுச்சு. வருஷங்கள் போக போக இந்த படம் நிறைய அவார்டு வாங்க ஆரம்பிச்சது. 10 வருஷம் கழிச்சு ஸ்பைக் டிவி அவார்ட்ஸ் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ல இந்த படத்துக்கு அவார்டு கொடுத்திருப்பாங்க. அந்த அவார்டு வாங்க வந்த பிராட் பிட்டும் எட்வர்டும் ஃபைட் கிளப்போட டைரக்டரும் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஃபைட் கிளப் படத்தை என்னெல்லாம் சொல்லி திட்டினாங்களோ, யாரெல்லாம் திட்டினாங்களோ அவங்க பேரையும் சொல்லி அவங்க என்னெல்லாம் சொன்னாங்கிறதையும் சொல்லி அந்த அவார்டு ஸ்டேஜ்லயே அவங்களுக்கு ரிவெஞ்ச் எடுத்திருப்பாங்க. 10 வருஷம் கழிச்சு 3 பேருமே. இதுல நிறைய பேர் அந்த படத்தை ரிவ்யூ பண்ணவங்க கீழே உட்காந்துருப்பாங்க. அந்த சம்பவமே தரமான சம்பவமா இருக்கும். We kind of knew that an award like this was in our future, especially after we read the reviews of our movies like these ones. A load of rancid, depressing swill from start to finish. Rex Reed, The New York Observer. A witless mishmash of whiny, infantile philosophizing and bone-crushing violence. Kenneth Turan, LA Times. He's a cop. Washington's poster child for what's wrong with Hollywood. Anita Bush, Hollywood Reporter. The most cheerfully fascist film since Death Wish, it's macho porn, is the sex movie Hollywood has been moving toward for years. That was Roger Ebert of the Chicago Sun-Times. This movie is not only anti-capitalist, but anti-society, and indeed, anti-God. Alexander Walker, Evening Standard. But anti-society, and indeed, anti-God. Evening Standard. குதிரை ரேஸ் பார்த்திருக்கேன், நாய் ரேஸ் பார்த்திருக்கேன், புறா ரேஸ் பார்த்திருக்கேன். ஆனா இந்த ரேஸை பார்த்தது இப்படி ஒரு ரேஸ்ன்னு சொல்லி பார்த்தது ஷாக் ஆயிட்டேன். நீங்களும் அந்த வீடியோ பாருங்க. அது என்ன ரேஸ்ன்னு புரிஞ்சா கமெண்ட் பண்ணிடாதீங்க, புரிஞ்சதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. புரிஞ்சவன் பிஸ்தா. ஒன்னு மட்டும் உறுதி, நம்ம எல்லாருமே அந்த ரேஸ் ஜெயிச்சிருக்கோம். 3, 2, 1. We're live with Here's Texas off to an early lead. But Florida's now knocking on the door. Holden is actually showing that 6'8" could be the difference. But now it's Luke Beasley. It's the Discord mod. It's the guy that stays inside. The guy that looks like no! It's Florida! In Florida! Through the ionic chamber! This is actually going to be very close! Oh my god! The nucleic acids are coming into play. Autokinetic explosion! Hydro motility boosters are going to be the difference. Look at the fertilization funnel. Look at the timing. These are the fluid dynamics they practice. Texas slowed down. And now it's up. You're going to pour that at the bottom. And this is the firing back up and go for the future. Go. It's insemination. It's insemination. இப்படி ஒரு சம்பவம் நடந்தது உண்மையானா நடந்தது உண்மை, ஆனால் நம்ம பார்த்தது உண்மை இல்லை. ஹெல்த்தி பர்சனை சூஸ் பண்ணுறோன்னு சொல்லி லேபில் இப்படி ஒரு சம்பவத்தை நடத்திருக்காங்க. ஆனால் இது கொஞ்சம் சுவாரஸ்யமாக்க கம்ப்யூட்டர் சிமுலேஷனில் இப்படி ரேஸ் நடத்துற மாதிரி காமிச்சிருக்காங்க. நம்ம பார்த்தது உண்மை இல்லை, ஆனால் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது உண்மை. ஓகே மக்கள், அடுத்த வீடியோ மக்கள் மன்றத்திலிருந்து நியூஸ் சேனல்ஸில் நடக்கிற எலெக்ஷன் டிபேட்லேருந்து தக்லீஃப் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க, அப்போ தான் நம்ம எல்லா சப்ஸ்கிரைபர்ஸும் போய் சேரும். அப்படியே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வரட்டா மக்களே.